At next, I call Asad Atai from grade 1 to give another motivation speech in Tamil medium. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய சவால். இங்க பல தடைகள் வரும், பல விமர்சனங்கள் வரும். ஆனால் உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கைதான் உங்கள் வெற்றிக்கான அடித்தளம். பெரும்பாலான நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம்? தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நாம் அந்த தோல்வி வரங்கத்தை பயந்து கொண்டே கூடாது. அந்த தோல்வி நம்ம அடைஞ்சிட்டோம்னா நம்ம அந்த தோல்வி ஒன்னையக்கவும் நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் நாம் மனதில் இருக்கக்கூடாது. இந்த சந்தேகம் தான் உங்கள் உண்மையான எதிரி. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல, கனவுகள் சிந்தனையாக மாறும், சிந்தனைகள் செயலாக மாறும். ஒரு பெரிய இலக்கை கம்பேர் பண்ணும் போது அதை எத்த தேவையான அறிவு உங்களிடம் இல்லை என நினைக்காதீர்கள். ஆனால் இலக்கை நோக்கி நீங்கள் எடுக்கும் முதல் அடிதான் உங்கள் துணிவு, அறிவு, ஆற்றல். இது மூணு போதும் உங்க வாழ்க்கையில் நீங்க வெற்றி பெறுவீர்கள். வெற்றியாளர்களுக்கு இரண்டே விஷயம் போதும். ஒன்று விடாமுயற்சி, மற்றொன்று கடின உழைப்பு. வெற்றியாளர்கள் அதிர்ஷ்டசாலி என்று நம்ம நினைக்கிறோம், அதெல்லாம் இந்த விஷயம். அவர்கள் மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் போது உழைத்தார்கள், மற்றவர்கள் விட்டு கொடுக்கும் போது போராடினார்கள். நீங்கள் ஒரு நட்சத்திரம், நீங்கள் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற நட்சத்திரம். வாழ்க்கை சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும், கஷ்டம் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் இதை கடந்து கொண்டேதான் செல்ல வேண்டும். ஒரு ஸ்கூல்ல இருக்கிறான், அப்ப டீச்சர் ஒரு சயின்ஸ் பீரியட் வச்சுங்க. டீச்சர்ஸ் கிளாஸ்க்குள்ள வர்றாங்க. அவங்க வந்து கிளாஸ் முடிச்ச அடுத்த பீரியட் சோசியல், அவங்க வரல, அந்த சோசியல் மிஸ். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எதை நடத்தாங்க? சோசியல் மிஸ் ஏதாவது டெஸ்டா இல்ல எடுத்திருப்பாங்க, அதை எடுத்து படிக்கலாம். ஆனா நம்ம அதை பண்ணுவோம், புரிஞ்ச பிறந்து அடிச்சுக்கிட்டு இருப்போம் ஸ்கூல்ல. இதனாலேயேதான் நம்ம வாழ்க்கையில தோக்கம் செய்யறோம், வாழ்க்கையில வெற்றி பெற மாட்டேறோம். எனவே எதை கேட்காமோ அதன்படி அமல் செய்து வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.